ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இப்போ கொடுத்துட்ருக்கிறது எல்லாமே வந்து ரோஸ் பிளான்ஸ்க்கான க்ரோயிங் டிப்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் ஃபுல்லாக உங்களுக்கு. ஷவரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோஸ் பிளான்ட்டுக்கு. மார்னிங் அண்ட் ஈவினிங் போத் வந்து நல்லா ஷவரிங் பண்ணணும். ஷவரிங் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் பிளான்ட்டுக்கு. எல்லா பிளான்ட்டுக்குமே ரொம்ப ஷவரிங் பிடிக்கும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலலாம் என்னென்ன ஃபெர்டிலைசருங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 2 ஃபெர்டிலைசர் போதும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து வீட்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. வீட்ஸ்னால் களைச்செடிகள் வந்து பக்கத்தில் வராமல் பார்த்துக்கோங்க. அது ஒன்று. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். வேறு இப்போ வந்து நான் வந்து பெரிய தொட்டி, இது ஆக்சுவலாக இது வந்து 20 இன்ச் பாட்டு. 20 இன்ச் பாட்னால் நீங்கள் வந்து இப்போது தாராளமாக 2 பிளான்ட் வைக்கலாம். 2லேருந்து 3 பிளான்ட் வைக்கலாம். நான் இப்போ வந்து இதில் 2 பிளான்ட் வச்சுருக்கேன். 2 பிளான்ட் வந்து தாராளமாக வைக்கலாம் நீங்கள். ரெண்டு பிளான்ட் வச்சுருங்க பாருங்கள். அதேமாதிரி வந்து நான் சொன்னேன்னா, இது வந்து ஃப்ளவரை வந்து டீஹெட் பண்ணும்போது சிசர் யூஸ் பண்ணாதீங்க, கையால் டீஹெட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பிளான்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆகிரும். டைபேக் டிசீஸ் வந்துடும் பிளான்ட்டுக்கு. இந்தளவுக்கு பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து இந்த ஷவரிங் ப்ளஸ் வந்து ஃபெர்டிலைசர் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 10 டேஸ்க்கு ஒரு தடவை கட்டாயம் கொடுத்தாக்கணும். ஏன்னா நம்ம தொட்டியில் வச்சுருக்கனால அதுங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கிடைக்காது உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ 10 டேஸ்க்கு ஒரு தடவை ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். மண்ணை வந்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லிட்டேன், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் பிளான்ட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர் இருக்குது பாருங்கள். நியூ லீவ்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆக்சுவலாக நேற்று தான் நான் கொடுத்தேன். நேற்று தான் நான் வந்து சீவீட் சொல்யூஷன் கொடுத்தேன். இன்னும் மேலே நான் வந்து ஹியூமிக் ஆசிட் இன்னும் ஸ்ப்ரே கூட பண்ணல. நான் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் பிளான்ட்டு. இதில் வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.